குக்கீஸ், கேக்லாம் வாங்குனீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் கிடைக்கும். இத தூக்கி போட்றாம எடுத்து வச்சுக்கோங்க. அழகா ஆர்கனைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சிசர் யூஸ் பண்ணி சென்டரா கட் பண்ணீங்கன்னா, இது 2 பாக்ஸா கிடைக்கும். நல்ல திக்கா இருக்கிற மாதிரி டபுள் லேயர்ல டிஷ்யூ பேப்பர நடுவுல இந்த மாதிரி வச்சு பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் பாட்டில் வச்சு ஆர்கனைஸ் பண்றதுக்கு இத யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். அதிகமான குவான்டிட்டில வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா, கத்தியில கொஞ்சமா லெமன் அப்ளை பண்ணிக்கோங்க. கை நிறைய வெண்டைக்காய அடுக்கி எடுத்துட்டு, இந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னா, எவ்வளோ வெண்டைக்காய் இருந்தாலும் ரொம்ப குயிக்கா கட் பண்ணிடலாம். பீன்ஸ், கொத்தவரங்காய் இதுக்கு கூட இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். மீன் வறுத்த தோசைக்கல்ல ஈஸியா கிளீன் பண்ணுறதுக்கு அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு தூவிட்டு, அதை டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம். ஒரு சில டைம் ஃபுட்லாம் வாங்கும்போது கண்டெய்னர் பாக்ஸ் நல்ல ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அதை சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸ் பவுல், செராமிக் ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேஃபாக வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ப்பான கத்தி, பீலர், சிசர் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மண்பாத்திரங்கள் வாஷ் பண்ணும்போது அரிசி மாவு போட்டு நல்லா கையால் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிங்கன்னா மண்பாத்திரங்கள் ரொம்ப நாளைக்கு சேஃபாக வச்சுக்கலாம். புளி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறமா மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு புளியை கரைச்சிங்கன்னா ஈஸியாக புளி கரைசல் ரெடி. டெய்லி லைஃப்பில் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்குது, சேனலை செக் பண்ணிக்கோங்க.